அப்பா வயித்து வலி. எனக்கும் ஒரு லாஸ்ட் 2 நாளாக வந்து வயிற்று வலியாக தான் இருக்குது. இந்த டைமில் நம்ம எல்லாருமே முக்கால்வாசி இப்போ டிவி எப்போ பார்க்குறோன்னா சாப்பிடும் போது மட்டும்தான். அதுவும் வந்து வீட்டில் நம்ம அப்பா வந்து பார்த்துட்டு இருப்பாரு. நேற்றுக்கு வேறு வழி இல்லாமல் டிவியில் பார்த்துட்டு இருப்போம். சரி, டிவியில் பார்த்து ரொம்ப மொக்கையாக இருக்கும். அட்லீஸ்ட் டிவியில் போகிற ஆடாவது நிம்மதியாக பார்த்துட்டு போகலாம் அப்படி பார்க்கும்போது தான் இந்த ஆடை பிடிக்காதுங்க யாருமே இருக்க மாட்டீங்க. சத்தியமாக யாருமே இருக்க மாட்டீங்க. அப்பா இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, இந்த ஆடை மட்டுமே யாருமே மாற்ற மாட்டாங்க. அது ஏன் தெரியல. சாப்பிட்ற நேரத்தில் மட்டும்தான் இந்த ஆடு கரெக்டாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ஆடில் வந்து சென்சாரே பண்ண மாட்டாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடுவாங்க. இதே யூடியூப்ல ஒரு வீடியோ மட்டும் தான் 18+ அண்டர் வியூ அது இது போட்டு அப்படியே 4 அடிச்சு ஒரு வீடியோவில் ஒன்றுமே இல்லை கூட டிமானிட்டைஸ் பண்ணி பாவாடை விளம்பரத்தை விட ஒரு உள்ளாட விளம்பரம் ஒன்று போடுவாங்க. அது நான் போட வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட முடிச்சுப்போம். இவளுக்கும் சிலமா சொல்லித்தாங்க. நீங்கள் விட்டீங்களே, நாங்கள் பார்த்துப்போம். ஸோ அப்படியே வறுத்தெடு அப்படியே எனக்கு கூட புரியல. அப்படியே குளிக்கும் போது கூட இதெல்லாம் நான் எங்கே சொல்கிறது. மேலே இதோட செகண்ட் பார்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒரு தாய் பண்ணுற வேலையா இது? எனக்கு மட்டும் இல்லை, இந்த விளம்பரம் பார்த்து எல்லாருமே உங்களுக்கு தோணியிருக்கும். பியூர் நீம் ஆயில். வேர்வையோ தூசியோ இதுவும் சருமத்தை பாதுகாக்கும். இந்த வெயில் எரியும் பாரு. விஷயம் தெரிஞ்சுதான் நம்ம ஊர் அசிஃபா செத்துருக்க மாட்டாங்க, நிர்பியா செத்துருக்க மாட்டாங்க, பிரியங்க் ரெட்டி கூட செத்துருக்க மாட்டாங்க. இத்தனை பேர் நம்ம வச்சிட்டோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுதான் நம்ம அம்மா சோப்பை கொடுத்து அமைச்சிடலாம். உங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. இது எப்பவுமே உங்க பேக்லேயே போட்டு தெரியுங்க. அதனால வந்து எப்பவுமே உங்க யாரும் தாக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிருக்கலாம். இந்த தாயோடி பசங்க பண்ண வேலையால நம்ம ஊர்ல ஏகப்பட்ட பெண்கள் வந்து பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. இந்த ஆட் கிரியேட் பண்றாங்கல்ல, ஆட் கிரியேட் பண்ணும் அப்படின்ற விஷயத்துக்காக பண்ற அலப்பறலாம் வந்து அப்படியே லாஜிக்கே இல்லாமல் எடுக்கிற ஒரு விஷயம்னா ஆட் மட்டும்தான். பட் ஒரு சில ஆட்லாம் ரொம்ப மனசு கவர மாதிரி இருக்கும். ஒரு சில ஆட்லாம் அந்த மனசை இல்லாதவங்க எடுத்த மாதிரி இருக்கும். ஸ்ருதி, நெக்ஸ்ட் நீதான். இப்போ போய் இவ்ளோ சாப்பிடுறியே, ஹெவி ஆயிடாது? எப்படி ஆடுவ? அதானே, அதே டவுட் தான் எங்களுக்கும். ஆடிட்டு வந்து சாப்பிடலாம்ல. சாப்பிட்டுட்டு ஆடலாம்ல மிஸ். ஆடிட்டு வந்து சாப்பிடலாம்னு இந்த அம்மா சொல்றாங்க. இந்த அம்மா சாப்பிட்டு வந்து ஆடலாமேன்றாங்க. ஏய், அம்மா சமைச்சது மிஸ். சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ஓடினாலே நம்மளுக்கு வந்து வாந்தி வர மாதிரி ஆயிடுது. அம்மா சமைச்சது மிஸ் சாப்பிட்டு ஆடினா ஒண்ணுமே ஆகாது. அதுவும் ஃபார்ச்சூன் ஆயில்ல, லைட்டா தான் இருக்கும். ஒரு ஓல் ஆட்னால ஓல் தான். ஓல் மேல ஓல் விட்டு அப்படியே தெரிக்கிறீங்க. அப்படியே இஷ்டது லைட்டா சாப்பிட்டாலும் லைட்டா ஓடு ஓடு ஓடு. அடுத்து நம்ம பார்க்க போற ஆடு உங்களுக்காக தான். அதாவது 90s கிட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Hello and namaste. I am mother of a versatile boy and are looking for a versatile girl for marriage purpose. Okay. She should be versatile in kitchen and should be able to make Thai. She can do part-time work from home. இப்போ தான் தெரியுது நீங்கள் எதுக்கு வந்து மேரேஜ் பர்பஸ்ன்னு சொன்னீங்கன்னு. But if she want to go to office, she should be home before her husband to give him warm welcome. இன்னும் மயிருக்கு பர்பஸ் மேரேஜ் பர்பஸ்ல பாம்பு மாதிரி தான் பொண்ணு கிடைக்கும். She should not have any bad habit like smoking or drinking.
ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பையன் மட்டும் சிகரெட் அடிப்பான் கஞ்சா அடிப்பான் குடிப்பான் வாய் She should avoid holding hands in public because our son is very much shy. அந்த ஓல் தான் பார்க்கும் போதே தெரியுது அப்படி கீழே குனிஞ்சு நோண்டிகிட்டே இருக்கார் பையன் கீழே குனிஞ்சதால நிம்மராது இப்படி தடவிட்டே தான் இருப்பார் சட்டை நேராக பார்க்க மாட்டார் ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அவன் Before her husband to give him warm welcome. நீங்கள் மாடு மாதிரி ரத்துவீங்க அந்த பொண்ணை அப்படியே உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும் All times, even when alone with our son. ஏய் அவன் கொடுக்குற ரேஷன் ஒரு தலை நிமிந்து பார்க்க சொல்றா ஃபர்ஸ்ட் ஐயோ Thank you. தயவு செஞ்சு ப்ளீஸ் டோன்ட் மேரி திஸ் காய் சாரி ரிஸ்டா இப்போ எதுக்கு நான் இந்த விளம்பரத்தை போட்டேன்னா நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட இதுலாம் இருக்கு தமிழ் மேட்ரிமனி கிறிஸ்டியன் மேட்ரிமனி நாயுடு மேட்ரிமனி இன்னும் இஷ்டத்துக்கு மேட்ரிமனி எதுக்கு மேட்ரிமனி இருக்குன்னு சொல்லி விவசாயம் இல்லாமல் ஜாதி பேரை வச்சு மேட்ரிமனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடை பார்த்தேன் அந்த ஆடு தான் இந்த ஆடு இது மட்டும் கிடையாது இது மாதிரி தமிழில் ஒரு சில ஆடெல்லாம் இருக்குது பட் அதாவது ஜாதி நேம்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றதுல வந்து அதை வச்சு என்னால் ஓட்ட முடியாது இந்த ஒரு ஆடில் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நான் வந்து எதை ஓட்ட வரேன் அப்படின்ற விஷயத்த ஸோ இந்த மேட்ரிமனி விஷயத்தை தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பையனத்தினாலும் ஒரு பொண்ணாதனாலும் தயவு செஞ்சு ப்ளீஸ் நாங்கள் வந்து ஜாதியை பார்க்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்றதால எந்த ஒரு பையனும் எந்த ஒரு பொண்ணு கட்சியிலும் பரவாயில்ல தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க காசு என்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பட் ஒரு நல்ல பையனும் ஒரு நல்ல பொண்ணும் எப்பவுமே வரமாட்டாங்க ஸோ பார்த்தோன்னே டக்குன்னு வேலை போட்டு பிடிச்சிருங்க இப்போ பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதோட நல்ல அழகான பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ சி லைக் ஸ்டூடியோ டில் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ நான் போகிறதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக இன்னும் நிறைய ரீச் ஆகிற சான்ஸ் இருக்குது ஸோ டாட்டா பாய் அப்பா வயிற்று வலி நைஸ் சவுண்ட்